கடலுக்குள்ளே போக போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கேரளாவில் கோவா மாதிரி இருக்கிற அதிகமாக ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச். இந்த பீச்சுக்கு நீங்கள் வரணும்னா நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் ஹைவேல நாகர்கோயிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டரும் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் இப்போ பீச்சுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிறது தான் கோவளம் பீச். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சோட பேர் ஹவா பீச். அந்த ஹவா பீச்சில் நீங்கள் அதிகமாக ஃபாரினர்ஸை பார்க்கலாம். பீச்னாலே அடிக்கிற காற்றுக்கு பட்டம் விடுறது இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் பட்டம் விட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீச்சில் கடலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பீட் போட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேரட் ரைடிங்கும் ஸ்னோக்லிங் கூட இங்கே இருக்குது. அதுவும் அங்கே தூரத்தில் 2 பேர் பேரட் ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும்னு. இது மாதிரி அட்வென்ச்சர் கேம் என்ஜாய் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வந்து இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பேரட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுற போட்டு. இந்த போட்டு நடுக்கடலில் தான் இருக்கும். கரையிலேருந்து ஒரு ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த போட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த போட்டில் இருந்து பேரட் ரைடிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த பேரட் ரைடிங்க்கு 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்னோக்லிங்க்கு 4000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு ஸ்பீட் போட்டில் கடலில் ட்ரிப் போகிறதுக்கு தயாராகிட்டோம். இந்த போட்டுக்கு 4 அடல்ட்ஸுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கடலுக்குள்ளே போக போறோம். இந்த போட்டிங் ட்ரிப்பு அப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே இந்த கேஷினோவாங்கிற கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த போட்டிங் ட்ரிப்ல இந்த ஆழமான கடலோட சேர்ந்திருக்க மலைகளை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க இப்ப பாக்குறது லீலா பேலஸ் ஹோட்டல். இது பாத்தீங்கன்னா மலையோட எட்ஜில் கடலை பேஸ் பண்ணி சிவி ரூம்ஸா ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. நாங்க இந்த ஸ்பீட் போட் ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எங்களுக்கு சுத்தி காட்டியிருந்தாங்க. இந்த பீச்சை ஒட்டியே ஒரு சின்ன குட்டி மலை மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கதான் நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த பீச் உருவானதுல ஒரு பழைய வரலாறு ஒன்று இருக்குது. 1920 திருவிதாங்கோடில் ஆட்சி செய்துட்டு வந்த மகாராணியான சேது லக்ஷ்மிபாய் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜை இங்க கட்டினாங்க. அந்த காட்டேஜோட பேர் பார்த்தீங்கன்னா ஹால்கியான் கேஸ்டில். மகாராணி லக்ஷ்மிபாய்க்கு ஆட்சிக்கு அப்புறம் திருவிதாங்கோட ஆண்டு வந்த மன்னர்கள் இதை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்த காலங்களில் நம்மளோட அரசாங்கம் இதை எடுத்து மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ இந்த காட்டேஜை ஒரு தனியார் கம்பெனி வாங்கி அதை ஸ்டார் ஹோட்டலாக பப்ளிக் தங்கும் வசதியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கறது தான் ஸ்னோக்லிங் பண்றதுக்காக கொண்டு போன போட்டு. இப்போ கடலுக்கடியில் ஸ்னோக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த போட் அங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க.
இந்த இடங்கள்லாம் நேச்சுரலா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. இப்ப நீங்க பாக்குற இந்த பீச் தான் நான் முதல்ல சொன்ன இன்னொரு பீச்சான ஹவா பீச். இந்த பீச்ல தான் ஃபாரினர்ஸ் அதிகமா இருப்பாங்க. இந்த பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில் லைட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மினி கோவாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நாங்கள் அந்த குட்டி மலையிலிருந்து இறங்கி இந்த ஹவா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவளம் பீச்சுக்கும் ஹவா பீச்சுக்கும் நடுவில் இப்படி ஒரு நல்ல தண்ணி கடலை கணக்குற மாதிரி ஒரு கனெக்டர் இருக்குது. நான் நிறைய வாட்டி கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த தண்ணி லெவல் இதே லெவலில் தான் இருக்கும். இப்போ நாம பார்க்கறது தான் ஹவா பீச். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு நியூ இயர், அதனால சீசன் டைம்னால நிறைய பேர் மிக்சடாக இருக்காங்க. மற்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கே ஃபாரினர்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. பீச்சுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடைகள், பெட் எல்லாம் இருக்கும். இது வந்து சார்ஜபிள். பெர் பெட் 100 rupees சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அந்த லைட் ஹவுஸை பார்க்கலான்னு கிளம்புனோம். பட் டைம் லேட் ஆனதுனால லைட் ஹவுஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நியூ இயர் டைம்னால எங்களுக்கு ஒரு கேரளா கல்ச்சரல் டான்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த பீச்சோட சைட்ஸில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிளாத்ஸும் அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் சேல் பண்ணுற கடைகள்லாம் நிறைய பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஹவா பீச்சோட வியூ. இங்கே நின்று பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கோவாவில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பீச் வியூவை ஃபேஸ் பண்ணி இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷு, அது மாதிரி பீர் அண்ட் ஒயின்ஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் ரெஸ்டாரண்ட் கூட நிறைய இருக்குதுங்க.
இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல இது மாதிரி ஃபிஷ் வச்சிருப்பாங்க. நாம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதை சமைச்சு தருவாங்க. நீங்க யாராவது கன்னியாகுமரி பக்கமோ திருவனந்தபுரம் பக்கமோ ட்ரிப் வந்தீங்கன்னா இந்த கோலம் பீச்சை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இங்க நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான பிளேஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.